வணக்கம். சித்தர்களை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு பதிவு கொடுத்துருந்தேன். அந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா பலர் நல்ல கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. நல்லா இருக்குது, தொடர்ச்சியாக இந்த சித்தர்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவர்கள் எல்லாருக்குமே நன்றி. அதை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பதிவுகளும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சித்தர்களோட 2ஆம் பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா நான் திருப்பூரில் ஒரு வேலையாக போயிருந்தேன். நம்மளோட வாடிக்கையாளரை அங்கே சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அது நடந்தது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருடத்திற்கு முன்பு. அங்கிருந்து ஒரு நண்பர் என்ன சொன்னார் அப்படின்னா, இங்கே அருகில் கதித்த மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு முருகர் கோயில் இருக்குது, வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிருந்தார். அப்படி அழைச்சிட்டு போயிருந்தபோது அங்கே போகிற உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல அங்கே ஒரு சித்தருடைய ஒரு தரிசனம் கிடச்சது. இந்த தரிசனம் கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா, அதாவது அந்த கோயில்லையே கிடைக்கிது. அப்போ கிடைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அது ஆத்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது அந்த நேரத்தில் இருக்கும். பொதுவாக அந்த சித்தர் வழியை பின்பற்றுறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் நடக்கும். எங்கே சித்தர்களுடைய அந்த அருள் இருக்கோ இல்லை அவர்களுடைய அங்கே வாசம் இருந்தது அப்படின்னா அவர்கள் அதை காட்டி கொடுப்பாங்க, ஏதோ ஒரு மூலமாக உணர்த்தி கொடுப்பாங்க. இது சித்தர் வழியில் இருக்கிற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தெரியும். அப்படியே அந்த உணர்த்தி கொடுப்பார். அது எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்களுடைய ஆத்மாவில் அதை உணரக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். முதல்ல சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆத்மாவுக்கு ஒரு தரிசனத்தை கொடுப்பாங்க. அதன் பிறகு அவங்க உள்ளத்திற்கு பார்த்திங்கன்னா, அதாவது அந்த உடலுக்கு ஒரு நிறைவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு அன்னதானத்தை, உணவை கொடுப்பாங்க. அங்கே போயிட்டு நம்ம அந்த தரிசனம் முடிஞ்சு அடுத்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஒரு அன்னதானம் கூப்பிட்றாங்க. வழியை பிடிச்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே நீங்கள் சாப்பிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடை கொடுக்குறாங்க. இப்போ எனக்கும் என் நண்பருக்கும். ஸோ இது நடந்தது பார்த்திங்கன்னா 20 வருடத்திற்கு முன்பு. இது கதை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, இது உண்மையாக நடந்தது. அப்போ என்ன அப்படின்னா, ஒரு சித்தருடைய வாசம், அந்த சித்தருடைய அருள் அங்கே இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு முதல்ல என்ன உணர்த்தும் அப்படிங்கும்போது, நமக்கு நம்மளுடைய ஆத்மாவில் அந்த உள்ளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அதை பற்றி ஒரு உணர்வை ஏற்படுத்துவாங்க. அதற்கு பிறகு அந்த உடலுக்கு தேவையான ஒரு உணவை கொடுப்பாங்க. இதை கொடுக்கறது எல்லாமே அவங்களுடைய ஏற்பாட்டு மூலம்தான் இது நடக்குது. அப்படி நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எங்கெல்லாம் போனீங்களோ, எங்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்குதோ, அப்போது நீங்கள் சித்தர் வழிகளை பின்பற்றக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருப்பீங்க. சித்தர் உங்களுக்கு தரிசனம் கொடுக்குறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இந்த விஷயங்கள் அங்கே நடக்குது அப்படிங்கிறது தான். இப்போ போனோம் எல்லாருக்குமே அது கிடைக்குமா அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த பிரச்சனை. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம போய் அந்த இடத்துல உடனே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கும்போது கிடைச்ச உடனே இது ரெண்டும் தானாகவே நடக்கும். அப்படி தானாக நடந்தது அப்படின்னா அவர்களுடைய அந்த சித்தர்கள் அந்த அளவுக்கு அங்கே அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அந்த சித்தர்கள் அங்கே நம்ம என்ன அப்படின்னா எப்போதுமே இருக்கிறாங்களா அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியாது. என்ன அப்படின்னா, அந்த இடத்துக்கு வரவு கூட செய்யலாம். ஏதோ ஒரு நேரத்தில், ஏதோ ஒரு விசேஷ நாட்கள்லையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல அப்போ வரலாம். அப்படி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா, அப்போ நம்ம அங்கே போகும்போது இந்த சித்தர்கள் வழியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறும் அப்படிங்கிற உணர்த்துறதுக்கு தான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். நீங்கள் எங்கே கோயிலுக்கு போனாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, இல்லை சித்தர்களோட சீவ ஜமாதிக்கு போனாலும் சரி, அங்கே போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்னா நீங்கள் முதல்ல இதை புரிஞ்சுக்கிடுங்க.
சாப்பாடு எல்லா கோயில்லையுமே கொடுக்குறாங்க, எல்லா இடத்துலையுமே அன்னதானம் அப்படிங்கிறது நடக்குது. அதை வந்து நீங்கள் விட்டுருங்க. முதல்ல உங்களுடைய ஆத்மாவுக்கு அதை வந்து இளைப்பாறுதலுக்கு வந்து கொடுப்பாங்க. அது எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணுவாங்க, நல்ல வைப்ரேஷன் இருக்குதுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதை வந்து இறை சக்தியை வந்து நம்ம விவரித்து சொல்ல முடியாது, அதை வந்து உணர தான் வந்து முடியும். அப்படி உணர்ந்த உடனேயே உங்களுக்கு உள்ளத்திற்கு நல்ல சாப்பாடையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து சித்தர்கள் அங்கேருந்து நமக்கு செய்கிறாங்கங்கிறது உணர்ந்துக்கலாம். அப்படிங்கிறதுக்காண்டி தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த நிகழ்வை வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ அந்த சித்தர்கள் வழியில் வந்து உங்களுக்கு நீங்கள் போய் பின்பற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்த போது ஒரு இடத்துக்கு போகிறோம், இப்போ திருவண்ணாமலையே போகிறோன்னு வச்சுருங்களேன். இப்போ திருவண்ணாமலை நம்ம வந்து போயிட்டு வர்றோம், அப்போ நமக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து அங்கே நடக்குது அப்படிங்கிறது உண்மை தான். நம்ம போகிறோம், நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தொடர்ச்சியாக அப்படி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது அதுவாகவே நம்மளுடைய முன்ஜென்ம கர்மாவுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சித்தர்களுடைய அருள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி நீங்கள் கிடைக்க ஆரம்பித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் நீங்கள் வந்து மனசு வந்து ஏங்க ஆரம்பிச்சிடும். சரி, நம்ம அங்கே போனோம், இந்த கோயிலுக்கு போனோம், இந்த கோயிலுக்கு போன பிறகு இந்த மாதிரியான அருள் எனக்கு கிடச்சிச்சு, இந்த ஃபீலிங் வந்து எங்கேயுமே கிடையாது, நம்மளுக்கு இங்கே தான் கிடைக்கிது. அப்படிங்கும்போது நீங்கள் அடிக்கடி அதோட தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் வந்து முயற்சி வந்து செய்வீங்க. இதுக்காண்டி நீங்கள் பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. என்ன அப்படின்னா நம்ம தொடர்பை வந்து ஏற்படுத்துகிறோம். எங்கே எல்லாம் சித்தர்களோட ஒரு கோயில்கள் தெரிஞ்சிருக்கலாம், நீங்கள் படிச்சிருக்கலாம். அப்படி அந்த படிச்சிருக்க கோயில்களுக்கெல்லாம் உங்களுடைய தொடர்பை அங்கே கொண்டுட்டு போகும்போது இந்த நிகழ்வுகள் அதுவாகவே உங்களை தேடி வந்து வருது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. நம்ம போய் தேடி போகிறத விட அவர்களே இவருக்கு இதை வந்து விஷயத்தை கொடுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களே வந்து என்னென்னா நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே எந்த ஒரு விஷயத்தையுமே தவறாக வந்து எடுத்துக்கக்கூடாது. அப்படின்னா மற்ற மனிதர்களுக்கும் உங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் வந்து இருக்கணும். வித்தியாசம் என்ன இருக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து நிறையா வந்து தவறுதலாக சிந்தனையை வந்து கொண்டுகிட்டே போவாங்க, தவறுதலான சிந்தனையை வந்து உருவாக்குவாங்க, தவறுதலாக வந்து நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இதை எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா விட்டுறணும். விட்டுட்டு எதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக இருக்கோ அந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனையை உங்களுக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு நீங்கள் இறைசக்தியை போய் தேட போகும்போது அந்த இறைசக்தியை என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு குருவாக சித்தர்களே வந்து அமைமுறை மாதிரியான ஒரு ஏற்பாடு வந்து அதுவாகவே இந்த இயற்கை வந்து உங்களுக்கு நடத்தி கொடுக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். அதை வந்து நீங்கள் செய்கிறதுக்கு இது தாங்க தகுதி. இதெல்லாம் வந்து பெருசாக வந்து தபம் பண்ணணும், இல்லை நீங்கள் வந்து தியானம் பண்ணணும், பெரிய யோகாலாம் கற்றுக்கணும், அதெல்லாம் நிறைய பயிற்சியை வந்து செய்யணும், நிறைய பயிற்சியெல்லாம் இருக்குது, அதை விட்டுருங்க. இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி செய்யணும்னு சொல்கிறத விட நம்ம இதை வந்து நம்ம கடைப்பிடிச்சி போனோம் அப்படின்னா அதுவாகவே அது நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய அனுபவத்தில் வந்து நான் பார்த்துருக்கேன். பலருடைய அனுபவங்களையும் நான் வந்து பார்த்துருக்கேன். அப்போ நீங்களும் இதை வந்து எளிமையாக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். நான் முதல்லையே வந்து உடனே ஒரு கோயிலுக்கு போயிட்டு எனக்கு சித்தர்களோட தரிசனம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லாதீங்க. முதல்ல போன உடனே ஒரு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா அன்று இரவே இல்லை ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்கள் கனவுல ஒரு நல்ல விஷயம் நடக்கலாம். அதுவே ஒரு தரிசனத்துக்கு முதல் ஆரம்பமாக கூட இருக்கலாம். கனவை வந்து நீங்கள் வந்து சும்மா கனவு தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒதுக்கியும் தள்ளிட முடியாது. அதில் பல விஷயங்களை வந்து உணர்த்தும். அப்படி நீங்கள் வந்து போயிட்டு வரும்போது ஒரு நல்ல கனவு வந்து ஒரு சித்தரோட தரிசனம் வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு கனவு கூட வரலாம். அப்படி வந்ததுன்னா அப்போ வந்து என்னென்னா உங்களை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடுங்க. அதை புரிஞ்சுக்கிட்டாலே அப்போ நீங்கள் வந்து அதுக்கு தயாராகிட்டீங்க அப்படிங்கிறத வந்து அது வந்து உணர்த்துகிற ஒரு அறிகுறி தான். இப்போ நம்ம சித்தர்களை வந்து பேசணும் அப்படின்னா நிறைய பாடல்களை சொல்லி அந்த பாடல்கள் எல்லாத்தையுமே வந்து மனப்பாடம் பண்ணி பயிற்சியை பண்ணி அதுக்கு பிறகு தான் அங்கே போகணும் அப்படின்னு வைங்களேன். அதெல்லாம் வந்து
இன்றைய காலத்தில் வந்து நடக்கக்கூடிய ஒரு வேலை இல்லை அப்படிங்கிறது தான். ஒரு சிலர் பண்ணலாம், ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு அவசரகதியான உலகத்தில் நம்ம வந்து அதை செய்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்னா. அதனால தான் என்னென்னா, இந்த மாதிரி செய்யும் போது சித்தர்கள் உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் சித்தர்களுடைய ஒரு தொடர்பை வந்து ஏற்படுத்தி விட முடியும். உங்களுடைய ஆன்மீகத்தை வந்து வளர்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து இது வந்து அமையும். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து பாவி, நான் வந்து ரொம்ப மோசமான ஆள் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. நம்மளும் மனுஷன், நம்ம வந்து போய் தேடுவோம், நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தாங்க. அப்படி நம்பிக்கை வச்சிங்கன்னா இது வந்து நடக்கும். இதை நான் வந்து எப்படி உணர்ந்தேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 25 வருடத்திற்கு முன்பே இந்த மாதிரி எல்லாம் தான் நான் போய் தேடி இருக்கும் போது தான் நிறையா விஷயங்கள் வந்து எனக்கு கிடச்சிச்சு. அப்போ அந்த கிடைக்கும் போது தான் இதோட அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்லும் போது நீங்கள் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத முதல்ல ஒரு இதாக வந்து இதை வச்சிட்றேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சித்தர்கள்னால் ஒரு லெவலுக்கு மேலே உள்ளவங்கள்ட்ட தான் தொடர்பு கொள்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா, உண்மையான சித்தர்கள் இப்போ அகத்தியரையே எடுத்துக்குவோமே. இந்த அகத்தியர் அப்படிங்கிறவரே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவரே வந்து எல்லாத்து விஷயத்தையும் வந்து பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மக்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் அவர் வந்து போயிருக்கார். அவருடைய வரலாறு எல்லாத்தையும் நம்ம படிக்கும் போது நிறைய விஷயங்களை வந்து நம்ம தேடி பார்க்கும் போது முதல்ல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இது எல்லாத்தையுமே ஒரு சாதாரண மக்களுக்கு, நம்மளில் உள்ளே இருக்கிற மக்கள்கிட்ட கொண்டு நம்ம போய் சேர்ப்போம், அதை சேர்த்து அவங்களுக்கு இது விஷயம் கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனப்பான்மையில் தான் போயிருக்காங்க. அவங்க தேடி போய் ஆன்மீகவாதிகிட்ட கொண்டு கொடுக்கல. நீ ஆன்மீகத்தில் சிறந்திருக்கிற, நீ யோகா பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற, நீ தியான பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு தான் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கலை. ஒரு சாதாரண மனிதனுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயத்துக்காக வேண்டி தான் வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, சித்தர் வழியில் இருக்கிற அத்தனை பேருக்குமே இந்த மக்களுக்கு தான் நல்லது செய்யணும் அப்படிங்கிறதான் அவங்களோட பெரிய தாரக மந்திரமாகவே இருக்கும். நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான் இருக்கும். இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, நான் இறைவனோட ஐக்கியமாயிடுறேன், நான் இறைவன்கிட்ட போயிடுறேன் அப்படின்ட்டு தான் போவாங்க. ஆனால் சித்தர்கள் மட்டும்தான் ஜீவ சமாதியாக வந்து மாறியிருக்காங்க. ஜீவ சமாதின்னா அங்கே அந்த சமாதியில் அவங்களுடைய ஜீவன் வந்து அங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கே இருந்து இன்னமும் வந்து எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத அதை செய்கிற ஒரு மனப்பான்மையோடு இருக்கும் போது, ஒரு பயிற்சி பெற்ற ஒரு ஆளுக்கு, ஒரு யோகா தியானம் பண்ணுற ஆளுக்கு தான் இதை கொடுக்கணும்னு அவங்க நினைக்கல. இந்த மாதிரி கொடுத்து இந்த சமுதாயத்தை நல்ல விதமாக வந்து வளர்த்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற அத்தனை கோயிலுக்குமே வந்து நம்ம போனோம் அப்படின்னா, அந்த கோயிலில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சித்தர்களுடைய ஜீவ சமாதி அங்கே இருக்குது. அந்த ஜீவ சமாதியினால தான் நமக்கு நல்ல விஷயங்கள், வர்ற மக்களுக்கு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் போது, கண்டிப்பாக உங்களுக்கும் இது நடக்கும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு அங்கே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் உங்களுக்கும் வந்து நடக்கும். இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, சித்தர்கள் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சார், ஆனால் வந்து மாந்திரிகத்தை பற்றியும் சொல்லிவிட்டாங்களே, அது ஒரு கெடுதலான விஷயமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணியிருந்தார். இந்த பழைய போஸ்ட்டை பார்த்துட்டு என்ன பண்ணியிருந்தார், அவர் வந்து எனக்கு அனுப்பியிருந்தார். அப்போ அனுப்பியிருந்தப்போ அவர்கிட்ட நான் வந்து சொன்னேன், நான் கண்டிப்பாக அதுக்கான பதிவு வந்து சொல்கிறேன் அப்படின்னு. அதாவது அவங்க தொடாத விஷயங்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க வந்து செஞ்சுருக்காங்க. அப்படி தொடாத விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்ட்டு எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வந்து கைதெறிந்த ஒரு ஆட்களாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு மாந்திரிக சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்படின்னா என்னென்னா, ஒன்றுமே இல்லாத ஏழை மக்களாக இருப்பாங்க. அவங்களுடைய கர்மா வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லாத ஒரு வலிமை இல்லாத மக்களாக வந்து இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி மக்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தன் ஊரில் வந்து திமிரு பிடிச்ச ஒரு ஆட்கள் நிறையா இருக்கும். எல்லா காலத்துலேயுமே இந்த மாதிரி ஆட்கள் வந்து இருப்பாங்க. அப்படி இந்த மாதிரி ஆட்கள் அவங்கள வந்து தொந்தரவு பண்ணாங்க அப்படின்னா, அப்போ அதை பயன்படுத்திக்கிறதுக்கு இல்லை மருத்துவத்து மூலம் அதை வந்து குணப்படுத்துறதுக்கு, அதாவது என்ன ஆகும் அப்படின்னா, ஏதோ ஒரு நோய் வருது அப்படின்னா, அந்த காலத்தில் நல்ல ஒரு பழமொழி உங்களுக்கு இருக்கும். முதல்ல வந்து என்ன பண்ணணும்னா, நோய் வந்தது அப்படின்னா பேய்க்கும் பாரு நோய்க்கும் பாரு அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
உனக்கு வந்திருக்கிறது வந்து நோய் மட்டும் இல்லடா, அதோட பேயும் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏதோ ஒரு விஷயங்கள், தவறான விஷயங்களும் வந்திருக்கு, அதோட அந்த நோயும் வந்துட்டு, அப்போ அந்த பேயை விரட்டுறதுக்குள்ள வழிகள் பாரு அப்படின்னோன்னா, அப்போ ஒரு மாந்திரிக சாஸ்திரம் அப்படிங்கிறத வந்து அவங்க உருவாக்கி வச்சுருந்துருக்காங்க. அதை வந்து பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த விஷயத்தை பண்ணும்போது அவன் வந்து நோயிலேருந்து முற்றிலும் வந்து குணமாக்கி வருவான் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துருக்காங்க. பாசிட்டிவ்னு ஒன்று இருக்குன்னா நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும், வெளிச்சம்னு ஒன்று இருக்குன்னா இருட்டு அப்படிங்கிறதும் ஒன்று இருக்கும். இதை யோசித்து தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கலாம். மற்றபடி வந்து என்னென்னா, ஒருத்தங்களை தவறாக பயன்படுத்தணும், ஒருத்தங்களை வந்து தவறாக வந்து அடிமைப்படுத்தணும், தவறான விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து அவங்க வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்று வந்து தவறாக பயன்படுத்தியிருக்கலாம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அவங்களுடைய நோக்கம் எல்லாமே மக்கள் 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 அவங்கள எப்படி வந்து நம்ம நல்வழியில் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத வந்து நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. நீங்கள் அதை தான் நீங்கள் விருதுங்கள்லாம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நினச்சிடாதீங்க. இன்றைக்கி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதெல்லாம் வச்சுக்கிட்டு நிறையா வந்து வித்தைகள்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா இக்னோர் பண்ணிடுங்க. இக்னோர் பண்ணிவிட்டு அவர்கள் சொன்ன நல்ல வழிகள் வந்து என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நிறையா வந்து சித்தர்கள் மூலம் உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, சித்தர்கள் இங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ நிறைய யுகங்கள்னு இருக்கும். சொர்க்கம் நம்மளுக்கு சொர்க்கத்துக்கு போகிறாங்க, இல்லை வேறு யுகத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் படிச்சிருக்கீங்கல்ல, அப்படிங்க வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் சித்தர்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, அவர்கள் இங்கேயே இந்த மக்களுடைய உழவக்கூடிய நிலையில் தான் அவங்க வந்து இருக்காங்க. அந்த அவங்களுடைய முடிவு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரே விதத்தில் முடிஞ்சிடக்கூடாது, ரீபர்த்து எடுத்துடக்கூடாது, ரீபர்த்து தேவைப்பட்டால் நான் எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லா வித்தையும் கற்றவங்க அவங்க. அப்படிங்கும்போது இந்த உலகத்தில், அதாவது நம்ம பூமியிலேயே இருந்து இந்த மக்களுக்கு செய்யணும், நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் வந்து அவங்களோட வேலை வந்து இருக்குது. அப்போ என்னென்னா, நம்ம இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க நம்மளோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை முதல்ல வந்து வைங்க. அப்படி அந்த நம்பிக்கையை வந்து வச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இது வந்து எளிதாக வந்து இருக்கும். அவங்க வேறு யுகத்துக்கு வந்து வேறு உலகத்துக்கு போகலை, வேறு உலகத்துக்கு போயிட்டு அங்கேருந்து இங்கே வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து அவங்களுக்கு இல்லை. அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையை ஏற்படுத்தணும். அவங்க தேவைப்பட்டால் மட்டும்தான் அப்போ வந்து ரீபர்த்து வந்து எடுப்பாங்க. அந்த ரீபர்த்தும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும். அப்படியே இல்லை அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இன்னொரு ஆள் மூலமாக அதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதான் இருக்கும். இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா இருந்துப்பாங்க, திடீர்னுட்டு ஒரு பெரிய சாமியார் மாதிரி ஆயிடுவாங்க. அவங்க சொல்கிற விஷயங்கள் நிறையா நல்லதாக நடக்கும். அவங்க நல்லது செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, மக்களுக்கு வந்து நல்லதே வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நல்லா வந்து ஊரில் வந்து ஒரு மோசமாக இருந்துக்கிட்டு இருந்தான், இவன் வந்து இப்போ திடீர்னு இப்படி ஆயிட்டானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அப்படியெல்லாம் ஆகலை. அதை வந்து அவர் வந்து ஒரு சித்தர் வந்து அவங்கள மூலம் வந்து அதை செய்ய வைக்கிறார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே படிச்சிருக்கலாம், ஏற்கனவே பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதுதான் உண்மை அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அப்போது அதை வந்து ஒரு மனிதன் மூலம் அவங்க வந்து செய்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னா, அவர்கள் இங்கே தான் இருக்கிறாங்க, அதன் மூலம் அவர்கள் மூலம் அவரை நம்ம தொடர்பு கொண்டு நல்ல விஷயங்களை நம்ம வந்து இன்னும் நல்லா கற்றுக்கலாம், நல்லா வந்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து நீங்கள் வந்து உருவாக்கிக்கணும். இப்போ சித்தர்கள் அப்படின்னா நம்ம வந்து பாட்டை வச்சுக்கிட்டு, இந்த பாட்டை வச்சுக்கிட்டு இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் விட எளிமையாக வந்து நம்மள்கிட்ட என்ன இருந்ததோ, நம்ம என்ன அனுபவப்பட்டோமோ அந்த அனுபவத்தை தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு சின்ன விஷயமாக இந்த வீடியோ மூலம் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவுக்கு நீங்கள் வந்து நல்லா வந்து வரவேற்பு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒவ்வொரு சித்தர்களும் பற்றி அவர்கள் சொன்ன ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நிறைய அனுபவத்தின் மூலமாகவும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் தயாராக வந்து இருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுக்கு நல்ல ஒரு வரவேற்பை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். நன்றி.